என்னோட ஜல்லிக்கட்டு அனுபவங்களை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். அந்த போராட்டத்துக்கு பிறகு ஜல்லிக்கட்டில் இருந்த ஆர்வத்தில் நான் போய் நானும் கலந்துக்கணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டு இது மாட்ட பத்தின பிரச்சனை இல்லவா நாட்ட பத்தின பிரச்சனைடா. அதன் பிறகு ஒரு சம்பவம் செமையாக நடந்தது. ஒருத்தரை துரத்த ஆரம்பிச்சிருச்சு மாடு. அத்தனை தமிழனும் நாளைக்கு அவன் வேலையில இருக்கட்டும், வீட்டுல இருக்கட்டும், எங்க வேணா இருக்கட்டும்டா, 5 மணிக்கு ரோட்ல 10 நிமிஷம் அப்படியே கூட்டத்துக்கு நடுவுல இறக்கி விடுறாங்க. மாடு எங்க வேணாலும் போகும், யார வேணாலும் குத்தும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஃபுல்லா எல்லா மீடியாவிலையும் கொஞ்சம் கொஞ்சமா பரவ ஆரம்பிச்சிச்சு. அப்ப எப்படி இருந்தது ஜல்லிக்கட்டு போராட்டம்? பயங்கரமா இருக்கு சார். ஜஸ்ட் மிஸ்ஸிங்க மறுபடியும் அடுத்த மாடு. அதில் போலீஸ்கார் அவங்க சுடுறதுல நம்ம ஆட்களுக்கு தோட்டம் இங்கே பூந்து பின்னாடி வந்த கதையெல்லாம் இருக்கு. ஐடி கம்பெனிஸ் நிறைய லீவ் விட ஆரம்பிச்சாங்க. அதில் கன்சீவாக இருக்கிறவங்க கலந்துக்கிட்டாங்க. சின்ன குழந்தையிலேருந்து பெரிய ரொம்ப வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே என்னால் என்ன சொல்றது, இப்போ வரைக்கும் எனக்கு அதெல்லாம் நினைச்சா எனக்கு அவ்வளோ எமோஷனல் ஆகும். அந்த சைடில் அப்படியே ஏறிடுச்சு. எங்கே பார்த்தாலும் ரவுண்டை கட்டுது. களத்தை விட்டு வெளில போனா போதுங்கிற அளவுக்கு ஆயிரம் இருக்கு. கொஞ்ச நேரத்தில் பார்வையாளர் அதில் எப்பவுமே பாதிக்கப்படக்கூடாது. அடிபட்டவங்களை அழைச்சிட்டு வரதுக்காக ஆம்புலன்ஸும் போகுது. இதுக்கு மேலே எங்களை அடிக்க வந்தீங்க, நாங்கள் எல்லாரும் கடலில் மாஸ் சூசைட் பண்ணிடுவோம் அப்படின்னா. வீர விளையாட்டில் சகஜம் அதெல்லாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் தேசாந்திரி டைரிஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் அண்ட் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் என்னோட ஜல்லிக்கட்டு அனுபவங்களை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் நடந்து இந்த மாதத்தோட சரியாக 8 வருஷம் ஆயிடுச்சு. 2017 ஜனவரி மாதம். அதில் நான் கலந்துக்கிட்ட ரொம்ப எமோஷ்னலான மொமெண்ட்ஸ் நிறைய இருக்குது. அதையும் நான் அதில் ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். அந்த போராட்டத்துக்கு பிறகு ஜல்லிக்கட்டில் இருந்த ஆர்வத்தில் நான் போய் நானும் கலந்துக்கணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டு கலந்துக்கணும்னா என்ன, நான் போய் வேடிக்கை பார்த்தது தான் சொல்கிறேன். அதில் ஆனால் சில கலந்துக்க ட்ரை பண்ணும்போது என்னென்ன ரிஸ்கியாக நடந்தது அப்படிங்கிறதையும் இதில் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். ஜல்லிக்கட்டுனா நம்ம நினைக்கிற மாதிரியான டிவியில் பார்க்குற மாதிரியான ஜல்லிக்கட்டு கிடையாது. ஓப்பன் கிரவுண்டில் மாடை அவுத்து விடுவாங்க. வேடிக்கை பார்க்குறவங்கலேருந்து மாடு பிடிக்கிறவங்கலேருந்து எல்லாருமே அவ்வளோ அலர்ட்டாக இருந்தே ஆகணுங்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி அந்த அளவுக்கு சவாலாக இருந்துச்சு. நம்ம ஃப்ரெண்டு ஜஸ்ட் மிஸ் ஆனார் மாட்டுக்கிட்ட. அது அப்புறம் என் பக்கத்தில் இருக்கிற ஒரு அண்ணா மாடை குத்திடுச்சு. அது மாதிரியான ரொம்ப ரிஸ்கியான ஷாட்ஸ் இந்த வீடியோவில் இருக்குது. இவ்வளோ ரிஸ்காக இருந்தாலும் இந்த ஜல்லிக்கட்டு ஏன் நமக்கு அவசியப்படுது, இந்த வீடியோட எண்டில் நம்ம பேசுவோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிளிப்ஸ் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோட எண்டு வரைக்கும் நீங்கள் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். மஞ்சு விரட்டு பார்க்குறதுக்காக நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஸ்ராவிலுங்கிற இடத்துக்கு நம்ம போயிட்டுருக்குறோம். அந்த மஞ்சு விரட்டு போட்டியில் கலந்துக்க போகிற மாட்டுக்கும் அந்த மாடுபிடி வீரருக்கும் கோயிலுக்கு முன்னாடி வச்சு சாமி கும்பிட்டு மரியாதை செலுத்துகிற விதமாக பொட்டு வச்சாங்க. அதை பார்க்கும்போது அவங்களோட ஈடுபாடு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. இப்போ வரைக்கும் நிறைய பசங்க ரொம்ப ஆர்வமாக தான் இருக்காங்க. பயங்கர ஆர்வங்க. பாரு அம்புட்டு எங்கே போகிறது அந்த வீடியோ கேட்டு இதெல்லாம் அங்கே போகிறது கேசுது. கூட்டம் பார்த்தியா இல்லையா? நேரத்தில் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டவங்களுக்கு அந்த அனுபவங்கள் இன்னும் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒன்றா இருந்திருக்கும். மெரினா நான் யாரோட போனாலும் சரி, எப்போ போனாலும் சரி, அந்த போராட்டத்தை பற்றின ஏதாவது ஒரு விஷயம் பேச்சில் ஏதாவது ஒன்று வந்துடும். ஏன்னா அவ்வளோ நடந்துச்சு. அதில் சரியாக 2017 கார்த்திகேய சிவசேனாபதி தான் முக்கியமான கருத்துக்களை அதில் நிறைய பரப்பிட்டு இருந்தார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாரம்பரிய நாட்டினங்கள் பூரா காலியாயிடும். ஹிப்ஹாப் தமிழா டக்கரு பாட்டு போட்டு ஒரு மாதிரி அதில் உள்ள முக்கியமான விஷயங்களை எல்லாருக்கும் பரப்பினதுக்கு பிறகு போய் சேர்ந்தது அந்த பாட்டு மூலியமாக. அது அப்படியே எல்லாருக்கும் ஒரு மாதிரி பூமாக இருந்துச்சு. அந்த உணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக அது ஏன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஆதங்கம். பசுமாடு கண்ணு போட காளமாடு தேவை. காளமாடுங்களை அழிச்சிட்டா then artificial insemination is the only way. இன்னும் நிறைய பேர் அவங்களோட ஓன் கருத்துக்களை நிறைய பேர் வைக்கும்போது நிறைய விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் அதில் போய் சேர்ந்தது. அடுத்து யானைன்றது பேப்பர்ல பாக்குறோம், மாடுன்றது படத்துல தான் பார்த்து சொல்ல முடியும். இது புரியாதவங்க ஜல்லிக்கட்டுடைய தன்மை என்னன்னு தெரியாமலே ஜல்லிக்கட்டை விமர்சிக்கிறாங்க. ஒரு சோஷியல் மீடியா, ஒரு மீம்ஸ் வழியா ஒரு காமன் மேன் அவனோட தாட்ஸ் இந்த சோஷியல் மீடியா மூலமாக எந்த அளவுக்கு பரப்பி கொஞ்சம் பேர் அப்படியே போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அப்படியே இந்த கூட்டம் ஒவ்வொரு நாளும் ரொம்ப வேகமாக அதிகமானுச்சு. அதை யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ரொம்ப வேகமாக அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. குடிக்கிறவன் குத்துவாங்களோட சும்மா நிற்கிறவன் குத்துவாங்க. வேடிக்கை பார்க்க வந்தவங்க குத்துவாங்க அதிகம். பயங்கரமாக வாங்கினேன். இன்னைக்கு ஒரு 5-6 பேர் செத்தாயினேன் அப்படின்னா அவுத்தேந்தே தெரியுது. மாறி சம்மந்தமே இல்லாமல் இடத்துக்குள்ள ஒரு ரோடு ஓடுது. அந்த போட்டு பின்னாடி கன்னி பெண்களை ஏறெடுத்தும் பார்க்காத கட்டிடம் காலை.
அவர் எடுத்துருக்கையா அதான் அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சியா? அதெல்லாம் எங்களுக்கு தேவையா? கண்டென்ட்டுக்கு யாராவது சுற்று வட்டார பகுதிகளிலேருந்து மாடு வளர்க்குறவங்க எல்லாருமே தங்களோட மாட்டை அலங்கரித்து ரொம்ப ஆரவாரமாக ஜல்லிக்கட்டு களத்தை நோக்கி நடந்து வந்துட்டு இருந்தாங்க. நாங்களும் அங்கே தான் போயிட்டுருக்கிறோம். இல்லை சும்மா இருக்கிற போட்டுருவோம். இப்போ அந்த இடத்துல தான் நடுவில் அவுத்துடணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. போகிற வழியில் கூட அவுத்துடுவாங்க. இப்போ இங்கே அவுத்துட்டோட என்ன மாடு அங்கே அவுத்துட்டு இங்கே ஓட முடியாது. என்ன ஒன்று குடும்பமாக அதுக்கு பிறகு வர ஆரம்பித்தாங்க. யாருன்னே தெரியாதவங்க. எப்படின்னா ஒரு டாடாசி வரும், சாப்பாடு அண்டாவை அப்படியே தூக்கி வைக்கும், இருக்கிற எல்லாருக்கும் நம்ம பசங்களுக்கு எல்லாருக்குமே சாப்பாடு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அடுத்த வேலைக்கு சாப்பாடு தயார் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. யாருன்னே தெரியாது. அப்படியே வருவாங்க, அப்படியே சாப்பாடு வைப்பாங்க, கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வண்டியை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அடுத்த சாப்பாடு எடுக்கிறதுக்கு போயிடுவாங்க. இன்னொரு வண்டி வரும், பால் கேனை வைக்கும். நம்ம கூட்டத்தில் யாராவது குழந்தை வச்சுருந்தாங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு இந்த பாலை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வண்டி போயிடும். அடுத்தது பிஸ்கெட்டு. டீ வியாபாரம் பண்ணுற ஒரு அண்ணா டீ கொடுத்துக்கிட்டு இருப்பாரு ஃப்ரீயாக. ஒருத்தவங்க வாட்டர் பாக்கெட் மட்டும் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இது மாதிரி நிறைய சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் வந்து இவ்வளோ ஒத்துமையாக இவ்வளோ பெரிய க்ரௌடு யாரோட தனிநபர் ஆர்கனைசேஷன் மாதிரி அதுக்கு கீழே வராமல், யாரோட தனிப்பட்ட அடையாளத்துக்குள்ளேயும் வராமல், இதில் லட்சக்கணக்கான மக்கள், அதாவது நீங்கள் 5வது நாள் 6வது நாள்லாம் தாண்டும் போது லேக்ஸ் கணக்கில் தாண்டிடுச்சு. கண்ட்ரோல் பண்ணவே முடியல சுத்தமாக. எந்த அளவுக்கு கூட்டமாக இருந்துச்சு மெரினாவில் அப்படின்னா, ஒரு கட்டத்தில் வந்து நார்மலாக ஒரு கால் பண்ணுறது, மெசேஜ் பண்ணுறது எதுவுமே முடியலை. சிக்னல் வந்து அவ்வளோ டிராஃபிக்காக இருந்தது. அதன் பிறகு ஒரு சம்பவம் செம்மையாக நடந்தது. ஜியோவோட ஒரு மொபைல் டவர் இதுக்காகவே, அந்த கூட்டத்துக்காகவே கொண்டாந்து வச்சாங்க அங்கே. அந்த மொபைல் டவர் வந்ததுக்கு பிறகு அங்கே இருக்கிற நியூஸ் இன்னும் வேகமாக பரவ ஆரம்பிச்சது. அதில் இன்னும் சிறப்பு என்னென்னா, அதில் ஜியோவோட ஆஃபர் நிறைய நெட்டுக்காக நிறையா இருந்துச்சு ஆல்ரெடி. அவங்க வந்த புதுசுன்னு நினைக்கிறேன் அந்த டைம், எனக்கு அது சரியாக ஞாபகம் இல்லை. இது மாதிரிலாம் நிறைய ஆஃபர்ஸோட மொபைல் டேட்டா வந்து நிறையா கிடச்ச உடனே, இங்கே டவரும் கொண்டாந்து வச்ச உடனே பசங்க ஃபுல்லாக மீம்ஸ் நியூஸ் அப்படி இப்படின்னு கொண்டாந்து ஃபுல்லாக சோஷியல் மீடியாவில் அது இன்னும் அதிகமாக பூம் ஆகிடுச்சு. மாடு அவுத்துட்டு இங்கே ஒரு மாடு வந்துட்டு, மாடு எங்கே வேணாலும் அவுத்து விடலாங்கிறாங்க, பார்த்துருங்க அப்படிங்கிறாங்க. களத்தை நெருங்க அங்கங்கே கட்டியிருந்த மாடுங்க எல்லாம் மஞ்சு விரட்டுக்கு ரொம்ப தயாராக இருந்துச்சு, அவுத்துக்கவும் தயாராக இருந்துச்சு. நாங்கள் திக்னு தான் போயிட்டு இருந்தோம். மாடு அவுத்து விட்டுட்டு இருக்காங்க, எங்கே வேணாலும் போகும். அப்படியே கூட்டத்துக்கு நடுவில் இறக்கி விட்றாங்க. மாடு எங்கே வேணாலும் போகும், யாரை வேணாலும் குத்தும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பயங்கரமாக சரியான த்ரில். மாடு அங்கிட்டு போகும் தெரிஞ்சுக்கிட்டு எங்கிட்டு இப்படி இப்படிங்கிறியா, அங்கிட்டு வந்தால் தெரிஞ்சிருக்கும். அதில் பேட்மிண்டன் ஆட வந்தீங்களோ? பிடிச்சாச்சா? எத்தனை மாடு பிடிச்சாச்சு? இல்லை, இப்போ தான் பார்த்தேன், ஒரு மாடு பார்த்தேன். உலகத்தோட மொத்த பார்வையும் மொத்த மீடியாவோட பார்வையும் வந்து அந்த மெரினாவை நோக்கி தான் இருந்துச்சு. அதோட தாக்கங்களாக நிறைய ஊரில் நிறைய இடங்கள்ல நம்ம பசங்க வந்து அவங்களால முடிஞ்சது ஏதோ ஒன்று பண்ண ஆரம்பிச்சாங்க. நடுவில் வந்து நடிகர் சிம்பு வந்து அவரோட ஒரு சின்ன ஐடியா ஒன்று சொன்னார். அதில் வந்து பூமானுச்சு. எப்போ அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு ஐடியா சொன்னார். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்காது. என்னன்னா, நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு உணர்வுள்ள மானமுள்ள இந்த நாட்டில் ஜல்லிக்கட்டு வேணும். நாங்க தமிழர்கள் தான், எங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்குன்னு நினைக்கக்கூடிய அத்தனை தமிழனும் நாளைக்கு அவன் வேலையில இருக்கட்டும், வீட்டில் இருக்கட்டும், எங்க வேணா இருக்கட்டும்டா, 5 மணிக்கு ரோட்ல 10 நிமிஷம் தியேட்டர் வாசல்ல போய் டிக்கெட்டுக்கு 10 நிமிஷம் நிற்கிறோம், ஏடிஎம்ல நிற்கிறோம், ஸ்கூல் வாசல்ல போய் நிற்கிறோம். நம்ம நாட்டுக்காகவும் தமிழுக்காகவும் நம்ம மண்ணுக்காக 10 நிமிஷம் நிற்க மாட்டீங்களா? உங்களை போராட சொல்றேன்னா, ஏன் பின்னாடி வர சொல்றேன்னா, உனக்காக நில்லுப்பா, உன் பிள்ளைக்காக நில்லுப்பா, உன் மண்ணுக்காக நில்லுப்பா. எதுக்கே தனித்தனியா போய் போராடிட்டு இருக்கீங்க? நீ டிஎம்கேரு, நீ ஏடிஎம்கேரு, நீ அஜித் ஃபேனாரு, நீ சிம்பு ஃபேனாரு, தனுஷ் ஃபேனாரு, வாங்கடா நாளைக்கு ஒண்ணா காட்டுங்கடா. நாளைக்கு ஒரே நாள், ஒரே நேரம், ஒரே இடம் காட்டுங்கடா. அது வந்து செம்மையாக ஒர்க் அவுட் ஆணுச்சாங்க. தமிழர்கள் நம்ம எல்லாருக்கும் வந்து இது ஜல்லிக்கட்டுங்கிறது வேணும், நம்ம எல்லாம் ஒத்துமையாக தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு சும்மா நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, வி வாண்ட் ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற ஒரு போர்டை பிடிச்சிட்டு நீங்கள் எங்கே இருந்தாலும், நீங்கள் ரோட்டில் வந்து நீங்கள் இருக்கிற வீட்டிலேருந்தோ ஆஃபீஸ்லேருந்து எங்கே இருந்தாலும் சரி, சாயந்தரம் 5 மணிக்கு நீங்கள் ரோட்டில் வந்து ஒரு போர்டை பிடிச்சிட்டு நீங்கள் நில்லுங்க அப்படின்னாரு. அது உண்மையாகவே அது ஒர்க் ஆணுச்சு. அது பயங்கரமாக பூம் ஆணுச்சு. அந்த நியூஸ் வந்து யாருக்கெல்லாம் போய் ரீச் ஆகிருக்கு அப்படிங்கிறது இந்த மக்கள் வந்து வெளியில் நிற்கும் போது தான் ஃபுல்லாக எல்லா மீடியாவிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பிச்சிச்சு. அப்போ எப்படி இருந்தது ஜல்லிக்கட்டு போராட்டம்? பயங்கரமாக இருக்குது சார். செம்மையாக இருந்தது இல்லை? நானும் இருந்தேன், நான் 7 நாள் இங்கே தான் கிடந்தேன். அப்படிங்களா? உள்ளதான் கிடந்தேன். நல்லா அருமையாக இருந்தது, அமைதியாக நடத்துனாங்க. ஒன்றும் இந்த அராஜகம் எல்லாமே சூப்பராக பண்ணாங்க.
பெரிய விஷயம். இந்த மஞ்சு விரட்டில் கலந்துக்கிறதுங்கிறது என்னோட ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸு. அதனால நான் கொஞ்சம் நேரம் தரையிலிருந்து வீடியோ எடுத்திருப்பேன். அதுக்கு பிறகு வண்டி மேலே சேஃப்டியாக நின்று வீடியோ எடுத்திருப்பேன். இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் போனதுனால ஒரு மாதிரி ஜாலியாக நான் அதை என்ஜாய் பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன். எந்த ஊர்லேருந்து வந்துருக்கீங்க? உங்கள் பேர்? மாடு பார்க்குறது ரொம்ப இஷ்டமோ? எப்போ பிடிக்க போகிறீங்க அடுத்தது? உங்கள் பேர்? உங்கள் பேர்? எப்போ வந்து எத்தனை மணிக்கு வந்தீங்கலாம்? சரி சரி, அப்போ இல்லைங்க இங்கே தானே? மாடு எந்த ஊர்ண்ணே? கலாங்கலாப்பட்டி. மாடு சூப்பராக இருக்கு. ஏய் ஏன்டா வலிக்கிடுச்சு நாங்கள் அது அவுத்துறப்ப 6 லேஞ்சா 100 லேஞ்சா இங்கே ஒரு மாடு, அங்கே ஒரு மாடு போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா முதுகுக்கு பின்னாடி ஒரு மாடு ஓடியாரு. ரெண்டு ஜஸ்டில் மிஸ் ஆகிருப்பாப்ல. ஒருத்தர் துரத்த ஆரம்பிச்சிருச்சு மாடு. உண்மையாகவே ரொம்ப ரிஸ்க்குங்க. ஏன்னா ஒரு என்ன சொல்கிறது, கூட்டத்தில் எங்கே வேணாலும் யார் வேணாலும் அவுத்து விடலாம் எப்போ வேணாலும். அப்படிங்கும்போது எல்லாருமே ரொம்ப அலர்ட்டாக இருக்க வேண்டியது இருக்குது. அது சில இடத்துல ரொம்ப ரிஸ்க்காகவும் ஆகுது. ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் அப்போ கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா, இந்த அளவுக்குலாம் உலகத்தில் இது மாதிரிலாம் நடந்திருக்கும். அதுவும் நம்ம நாட்டில் நம்ம மக்கள்னு வந்து அதை சேர்த்து நடத்துகிறாங்க அப்படிங்கிறது வந்து அதுக்கு முன்னாடி யாருமே பார்த்தது கிடையாது. அதை எந்த மீடியாவை திறந்தாலும் சரி, ஃபுல்லாகவே எல்லாருமே ஜல்லிக்கட்டை ஃபோக்கஸ் பண்ணி ஜல்லிக்கட்டை பற்றி தான் பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஜல்லிக்கட்டை பற்றி பேசாத மீடியாவை தப்பாக பார்க்குற மாதிரிலாம் மக்கள் இருந்தாங்க. எவ்வளோ பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு, பாட்டு ஓடிட்டு இருக்கு டிவியில், இந்த சேனலுக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் ப்ரெஷர் வந்து அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. நியூஸ் 7ல் வந்து லோகோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நியூஸ் 7 அப்படின்னு போட்டிருக்கோம்ல, அதில் வந்து கொம்பு வச்ச மாதிரி பின்னாடி அந்த லோகோவில் வால் வச்ச மாதிரிலாம் மாறினுச்சு. இது மாதிரி வேர்ல்டு வைடு அவங்களும் தங்களோட சப்போர்ட்டை வந்து காட்ட ஆரம்பிச்சாங்க. ஒரு கடைக்கோடியில் இருக்கிற ஒரு சாமானியனுக்கு கூட இந்த விஷயம் வந்து போய் சேராமல் இல்லவே இல்லை. எல்லாருக்குமே போய் சேர்ந்துருச்சு. ஸ்கூலு, காலேஜ், ஐடி கம்பெனிஸ் நிறைய வந்து லீவ் விட ஆரம்பிச்சாங்க. அதில் கன்சீவாக இருக்கிறவங்க கலந்துக்கிட்டாங்க. சின்ன குழந்தையிலேருந்து பெரிய ரொம்ப வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே அதில் கலந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த பீச் முழுக்க நீங்கள் கூட்டம் ஆயிடுச்சு. கடைசி நாள்லாம் நெருங்கும்போது எனக்கு தெரிஞ்ச உலகத்தில் இதுக்கு முன்னாடி இது மாதிரி நடந்திருக்கா இல்லை இதுக்கு பிறகு நடக்க போதா சத்தியமாக எனக்கு தெரியல. ஆனால் அப்போ அது நடந்தது. இந்த ஒரு மாடை அவுத்துற போகிறாங்க. நீங்கள் பாருங்க சார், தனியாக குப்பு போட்டு சாப்பிடுங்க சார். அப்பா ஜஸ்ட் மிஸ்ஸிங்க. மறுபடியும் அடுத்த மாடம். பிரசாத் எப்பயும் தப்பிச்சிருக்கேன். அடுத்த மாடு எப்போ வேணாலும் மாடு துரத்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த பாருங்க, பின்னாடி பாருங்க. ரெண்டு மாடு அடுத்து போறாங்க. இந்த மாடை தூர போறாங்க. ரெடி. யாரு குத்துப்பட போறான்னு தெரியல. நம்மளால ரெடி ஆயிட்டு இருக்காப்ல. கூட்டத்துக்கு மேல ஏறி முடியாதுடா. ஜல்லிக்கட்டு போராட்டத்தோட கடைசிக்கு நாள் நைட்டு வந்து நான் வீட்டுக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு. காலையில் எழுந்திரிச்சு நான் நியூஸை பார்க்கும்போது டோட்டலாக அந்த ப்ரொட்டஸ்ட் வந்து நிற்கிற மாதிரியான ஒரு கட்டத்தில் நியூஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. போலீஸ் எல்லாமே அதை வந்து ப்ரொட்டஸ்ட்டை ஸ்டாப் பண்ணணுங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க. யாரும் புதுசாக ஆட்களை உள்ளே சேர விடலை. இருக்கிற ஆட்களை அடித்து விரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாதிரி நிறையா வந்து ப்ரொட்டஸ்ட்டுக்கு அகேன்ஸ்டாக அந்த மீடியாவில் வந்துகிட்டே இருந்துச்சு. காலையில் போகலாம் அப்படின்னு நினச்சி நான் நியூஸை பார்க்கும்போது இப்படிலாம் வந்துகிட்டு இருக்குது, இது ரொம்ப மோசமாக நிறைய பேர் காயப்பட்டு இருந்த விஷயங்கள்லாம் வெளில வந்துச்சு. அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னால் வீட்டில் இருக்க முடியல. நான் கிளம்பி மறுபடியும் போனேன்.
நேரடியாக போனால் உள்ளே விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் நொச்சிக்குப்பம்னு நினைக்கிறேன், பக்கத்தில் இருக்கிற அந்த குப்பத்தை வழியாக நான் போகும்போது அங்கே உள்ள அண்ணன்ட்ட, ஒரு மீனவர் அண்ணன் நினைக்கிறேன், அவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு 2000-3000 பேர் மட்டும் கடல் ஓரமாக ஒதுங்கி நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், எப்படி கொடுக்குறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத, சாப்பாடு இருந்ததுன்னா நம்ம குப்பைத்தாட்டை வந்து கொடுக்க சொல்லு, நாங்கள் போட்டில் போய் கடல் உள்ளால போய் நம்ம பசங்களுக்கு கொடுத்துருவோம், நம்ம பசங்களுக்காக இதை விட பண்ண மாட்டோமா என்ன அப்படின்னாரு. போலீஸ் நெருக்கடி அதிகமாக இருக்குது, நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போய் சாப்பாடு கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு. அவர் சிரிச்சுட்டு பொறுமையாக என்னை பார்த்து, ஹிந்தி திணிப்பு போராட்டம்னு இங்கே நடந்துச்சு, அதில் நம்ம குப்பத்து ஜனங்களும் கலந்துக்கிட்டாங்க, அதில் போலீஸ்காரர் அவங்க சுடுறதுல நம்ம ஆட்களுக்கு தோட்டம் இங்கே பூந்து பின்னாடி வந்த கதையெல்லாம் இருக்கியா, அதெல்லாம் ஒன்று கவலைப்படாதப்பா, நம்ம பிள்ளைங்களுக்கோசரம் இதை விட பண்ண மாட்டோமா என்ன, நீ கவலைப்படாமல் சாப்பாடு இறஞ்சி போட்டு நான் உள்ளே போய் கொடுத்துட்றேன் அப்படின்னாரு. அவர் சொன்ன அந்த வார்த்தையெல்லாம் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது. இந்த பக்கம் நேரில் குட்டி பின்னாடி இருந்தா துப்புனுச்சு. என்ன இறந்துட்டா மாட்டுல விட்டு ஒரு 2 காலத்துக்கு போய் அந்த ஆட்டோ வந்து கிடச்சு இங்கே அவத்த மாடு குட்டி தூக்கிட்டே போயிடுச்சு, கும்பலு மொத்த கும்பலு இங்கே போய் தான் கலட்டுச்சு. அதுவா மாடு கொண்டு போக முடியாம கீழே இறக்கிட்டு போயிடுச்சு. வீர விளையாட்டுல சகஜம் அதெல்லாம். நீ வாழ மட்டும் முடிக்க முடியும். நான் ஏன்டா பெத்தவில்லை கேட்கறேன்னா தெரிஞ்சுக்கணும். நான் உண்மையிலே முடிச்சு முடியும் தெரியுமா. இது என்ன நோனி கேட்டையா? காத்து காயத்தை போடி இல்லாடி காயத்தை போடியா அடுப்படி விட்டு போச்சுடா அந்த மாடு. இப்ப அவுத்தது குத்தலிய அந்த மாடு குடிமாடியா? ஐயா அட என்ன ஒரு 10 கிலோ கயிறு வாங்கிட்டு வரணுமா? எங்கடா அட ஏத்துங்கடா வண்டியில 8 பேரை கொலை பண்ணி பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க. ஐயா ஏத்துங்க ஏத்துங்க. நைட்டு வந்து ஸ்ட்ரீட் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. இந்த கூட்டத்தை கலைக்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இந்த ஸ்ட்ரீட் லைட்லாம் ஆஃப் பண்ணும்போது அப்போ தான் ஆரம்பிச்சிச்சு செல்லில் வந்து இந்த லைட்டு காட்டுற பழக்கம்லாம். இந்த செல்லை எடுத்து ஒருத்தவங்க லைட்டை ஆன் பண்ணி ஒருத்தவங்க அப்படி காட்டினாங்க, 2-3 பேர் அப்படியே காட்டினாங்க. அப்படியே ஒரு அலை மாதிரி நீங்கள் மேலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு அலை மாதிரி ஃபுல்லாக அந்த லைட்டு வேவ்ஸ் மாதிரி அப்படியே ஃபுல்லாக போகும். மெரினா முழுக்க எல்லாரோட இதுலேயும் லைட் ஆன் ஆகும். அதெல்லாம் வந்து கூஸ்பம்ப். இந்த பாருங்களேன், தெரியுதா? இதெல்லாம் அப்படியே என்னால் என்ன சொல்கிறது, அதெல்லாம் நினச்சா எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு அதெல்லாம் நினச்சா எனக்கு அவ்வளோ எமோஷனல் ஆகும். நிறைய இடங்கள்ல அவ்வளோ விஷயம் இது மாதிரி அந்த கூட்டத்துக்குள்ளே அவங்க ஒத்துமையும் அவங்களோட தீவிரத்தையும் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு, அவ்வளோ பெருமையாகவும் இருந்துச்சு. அந்த கூட்டத்துக்கு மத்தியில் இருந்தது. இது மாதிரி நான் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த போராட்டத்தில் நடந்த சின்ன சின்ன தகவல்கள் அங்கங்கே அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்ட எல்லாருக்குமே அது ஞாபகத்தில் இருக்கும். மறக்கவே முடியாது, வாழ்நாளில் மறக்கவே முடியாத நாட்கள்னா அந்த மெரினாவில் இருந்த அந்த அந்த ஒரு வாரம் தான். அதை எப்போ நினச்சாலும் அதை யார்கிட்ட ஷேர் பண்ணுறதா இருந்தாலும் நான் அப்படியே ஒரு மாதிரி எமோஷன் ஆவேன். அதே ஃப்ளோவில் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன்.
குத்திக்கிட்டுப்பா சரியான ரத்தம் ஒரு அண்ணனுக்கு ஷோல்டர்ல ஏறிட்டு இந்த இடத்துல கொம்பு ஏறிட்டு அப்படியே அவர் கொத்துறாரு, அப்படியே கொப்புளிச்சுட்டு வெளில வருது. போலீஸ் எல்லாம் உள்ள வந்துட்டு கொஞ்சமாக கூட்டத்தை கலைக்க ஆரம்பிக்கிறாங்க. நாங்களும் அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கிறோம். பயங்கர திகில் எக்ஸ்பீரியன்ஸு தான். நாங்கள் நின்ன ஒரு டாடா ஏசியில் தான் குத்துப்பட்ட அண்ணனை கொண்டாந்து மேலே ஏற்றினாங்க. இந்த சைடில் அப்படியே ஏறிடுச்சு. ஆனால் அவர் கூட பொத்துனாப்புல மாடு ஊற்றிட்டா வந்து ஏற்றுக்கடா அப்படிங்கிறாரு. நமக்கு பார்க்கறதுக்கு பக்குன்னு இருக்குது. மாடுகள்கிட்ட நாங்கள் தப்பிச்சு வெளியில் போகிறதுக்குள்ளே போதும் ஆகிடும் போல இருக்குது. எங்கே பார்த்தாலும் ரவுண்டை கட்டுது. களத்தை விட்டு வெளில போனால் போதுங்கிற அளவுக்கு ஆயிரம் போல இருக்குது. கொஞ்சம் நேரத்தில் எல்லா பக்கமும் மாடு ஓடிட்டு இருக்கு. மாடு வருது. இப்போ கிளம்பு இந்த ஜல்லிக்கட்டில் போய் நான் கலந்துக்கிட்ட வீடியோஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உண்மையாகவே வந்து நம்ம வந்து கூட்டமாக போகும்போது பசங்களோட ஜாலியாக அரட்டடிச்சிட்டு போகும்போது அங்கே உள்ள இருக்கிற சீரியஸ்னஸ் உண்மையாகவே ஃபீல் பண்ண முடியலை. ஏன்னா மாடு கண்ணாப்புன்னு எங்கே வேணாலும் வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. வண்டியில் போகும்போது நான் பின்னாடி உட்காந்துருந்தேன். மாடு வந்து வேகமாக வந்தோன்னே நான் வண்டியில் விட்டு இறங்கியிருப்பேன். நீங்கள் இந்த கிளிப்பு கூட பார்த்துருப்பீங்க. ரொம்ப திகிலாக இருந்துச்சு. எனக்கு கடைசியாக அந்த இடத்த விட்டு வெளில வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன் நம்ம வந்து அவசியம் இது மாதிரியான போட்டிகளை இன்னும் சேஃபாக பண்ணணும் அப்படிங்கிறத விரும்புகிறேன். ஏன்னா அதில் இதை வந்து சொல்கிறதுக்கு காரணமே என் பக்கத்தில் இருக்கிற ஒரு அண்ணன் குத்துப்பட்டார். நான் நேரடியாக ரத்தம் அப்படியே சட்டை ஃபுல்லாக வழியறதை நான் பக்கத்தில் இருந்து பார்த்துட்டேன். பார்வையாளர் வந்து அதில் எப்போவுமே பாதிக்கப்படக்கூடாது. எல்லாத்துக்கும் தயாராக இருந்து அதுக்கான பயிற்சி முறைப்படி எடுத்துக்கிட்டு களத்தில் எதையும் சந்திக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடோட போய் அந்த வீரர் வந்து இறங்குறது அவரோட கதை வேற. நம்ம இதை விடவே முடியாது அப்படிங்கிறதுல எந்த அளவுக்கு நம்ம கவனமாக இருக்கிறோமோ அதே மாதிரி நம்ம இதை பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுலையும் நம்ம கவனமாக இருக்கணும். மாடு கிட்டத்தட்ட பின்னாடியால குத்த வந்த மாதிரி வந்துருச்சு. நெருங்கி பார்த்து பக்கத்தில் இருக்க இப்படி இருந்து மாறுது. அங்கே கடைசியில் இருக்கு அந்த கடை. ஆமா சரி திரும்ப மாடு இருக்காது சார். தொழிலாம் விட மாட்டேன். கம்மியாக தான் இங்கிட்டு போவோம். இங்கிட்டு வந்துட்டோம்ல திரும்ப இங்கிட்டு போகிறப்ப நான் அந்த மாடு பார்ப்போவா இதெல்லாம் பள்ளத்துக்குள்ள விட்டுட்டு நின்று அண்ணே மாடு. ஆமா சரியான பின்னாடி வந்துகிட்டு இருக்கு. பின்னாடியால சுற்றி வருது. போனோம்ல அங்கே கிடச்சி அங்கேதான் கிடக்கலாம் மாடு. வா 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 இதில் போயிட்டு போகணும். அப்படியே வெளியெல்லாம் பார்த்துட்டு கிளம்புவா பிரசாத். வெளியெல்லாம் சொல்கிறேன். இதில் தான் போக முடியும். இங்கிட்டு மாடை நிறைய பார்க்கணுங்கிறோம். இங்கிட்டு ஓட்டு போது விட்டு போயிட்டாங்களா? என்ன பண்ண போறேன்? இந்தா இங்கே ஒன்று மறுபடியும் வருதியா? ஐயோ இவங்க விட மாட்டாங்க. உங்களை காவாக வந்து களத்தை விட்டு கிளப்ப மாட்டாங்க நினைக்கிறேன். டேய் மறுபடியும் எங்கடா அழைச்சிட்டு போறீங்க? ஒழுங்காக முன்னாடியே கிளம்புனப்போ நாங்கள் கிளம்பிடலாம்னு நினைக்கிறேன். வண்டி எடுத்துகிட்டு வெளில வரும்போது மாடு ஒன்று வந்து துரத்த ஆரம்பிச்சிருச்சு. வண்டியை நகர்த்த முடியல. இல்லை வண்டியில் உட்காந்துருக்கோம். மாடு வந்து சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. வண்டி ரைஸ் பண்ணுறாப்புல கௌதம் வண்டி நவர மாட்டேங்குது. செம்ம த்ரில்லிங்கான இதாகிடுச்சு. இப்படி இருந்து திங்க வருவேன் பாபு. இப்படி இருந்துட்டு கீழே என்ன கீழே இருக்கிறீங்க அப்படின்னு என்ன நினைச்சேன்னா இப்படி கொஞ்சம் லைட்டாக போனாலும் முழு குத்திட்டு போயிடும். வண்டி ஃபுல் ஆக்சிலேட்டர் கொடுக்குறாப்புல வண்டி நவரவே இல்லை. முன்னாடி நிற்கிறாங்கல்ல கிளம்பல. இந்த அடுத்தது எதையே கிண்டி விட்டாங்க.
நார்த் இந்தியன் நியூஸ்லலாம் வந்துச்சப்ப ப்ரொட்டஸ்ட் எப்படி நடத்தணும் அப்படின்னு நீங்கள் வந்து தமிழ் பீப்புளை பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா லட்சக்கணக்கான மக்கள் பொண்ணுங்க குழந்தைங்களோட மெரினா பீச்சில் அவங்க கலந்துக்கிட்டாங்க. இதில் யாருமே வந்து பாதிக்கப்படலை பசங்களால். ஒரு பொண்ணு கூட இதில் வந்து தப்பாக வந்து நடத்தப்படவே இல்லை. இதை பார்த்து வெளி உலகம் வந்து அவங்கள்ட்ட கற்றுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி அவ்வளோ ப்ரைடாக இருந்துச்சு யாரோ ஒருத்தவங்க நம்மளை பற்றி சொன்னது. நம்ம சைடு தான் வருது கௌதமே, தயவு செஞ்சு வண்டி நிறுத்தி இறங்கி வந்துரு. கடைசியாக பார்த்துட்டு கிளம்பியாச்சு. உயிரை காப்பாற்றியாச்சுன்னு நினைக்கிறேன். மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸு இந்த தடவை. இந்த களத்தை விட்டு வெளியில் வந்த அனுபவத்தை என்னால் மறக்கவே முடியாது. வெளியில் வர்ற வரைக்கும் எப்படா வெளியில் போகும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. மஞ்சு ரோட்டில் வந்து இப்படியெல்லாம் நான் கலந்துப்பேன் அப்படிங்கிறத நான் இது வரைக்கும் யோசிச்சு பார்த்ததே இல்லை. அங்கே போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அங்கே போனதுக்கு பிறகு தான் தெரிஞ்சிச்சு இதில் ஈடுபாடாக இவ்வளோ பேர் வந்து இந்த சுற்று வட்டாரத்தில் வந்து கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறத. அடிபட்டவங்களை அழைச்சிட்டு வரதுக்காக ஆம்புலன்ஸும் போகுது. இது மாதிரி மஞ்சு வரட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துட்டு வாங்க இந்த பொங்கலுக்கு. ஃபஸ்ட்டு ஜல்லிக்கட்டில் மாட்டை வந்து துன்புறுத்துறோம் அப்படின்னு சொல்லி அதை ஸ்டாப் பண்ண பார்த்தாங்க. அடுத்தது இந்த எக்ஸ்ட்ரீமு. அப்போனா நீங்கள் அவ்வளோ பாசமாக இருக்கிறீங்களா, அப்போனா நீங்கள் வந்து அடிமாடாக கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஏன் அடிமாடாக கொடுக்குறீங்கன்ட்டு அப்படி ஒரு புகார். இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமே நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து அந்த இனத்தை காலி பண்ணுறது தான். நீங்கள் எப்போவுமே நீங்கள் எந்த உயிரினமாக இருந்தாலும் சரி, நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா மாடாக இருந்தாலும் சரி, இல்லை வடமிழங்காக இருந்தாலும் சரி, இன்க்ளூடிங் மனுஷனாக இருந்தாலுமே சரி, அதை எப்போவுமே நம்ம வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்க தான் பார்க்கணும். நீங்கள் ரொம்ப பாதுகாக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எண்ணிக்கையை வளர விட்டீங்க அதிகமாக அப்படின்னாலும் பிரச்சனை. நீங்கள் சுத்தமாக கவனிக்காமல் அதை எண்ணிக்கையை அப்படியே குறைய விட்டீங்க அப்படின்னாலும் பிரச்சனை. அதனால் லைஃப் லாங் அது வந்து அந்த உயிரினத்தால் இருக்கவே முடியாதுங்கிறது உண்மை. நம்ம இந்த இடத்துல அதை கவனிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நைட்டு ஃபுல்லாக இருக்கிறவங்க காலையில் ஒரு 5 மணி போல் வீட்டுக்கு போவாங்க. புதுசாக ஒரு பேட்ச் வந்து காலையில் போராடுறதுக்காக வருவாங்க. இது மாதிரி வந்து ஒரு ரொட்டீன் சைக்கிளில் வந்து அந்த ப்ரொட்டஸ்ட் நடக்க ஆரம்பித்தோன்னு தான் எல்லாருக்கும் பெரிய ஷாக்கு. இது இப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சுன்னா இது எப்போ தான் ஸ்டாப் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியாக வந்து போலீஸ் எல்லாம் அடிக்க வரும்போது ஒரு 2000-3000 பேர் வந்து நடுவில் மொத்த பேரையும் வச்சுட்டு சுற்றிலையும் கையை அப்படியே பிடிச்சி நாங்கள் எல்லாரும் அப்படியே ஒரு அரண் மாதிரி உருவாக்கி அது மாதிரி போலீஸ் எல்லாம் அடிக்க வந்தால் நடுவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சேஃபாக இருக்கிறதுக்காக நாங்கள் அது மாதிரிலாம் நின்னோம். அந்த போலீஸ் வந்து அடிக்க வர்றப்ப நாங்கள் என்ன சொன்னோம்னா, இதுக்கு மேலே எங்களை அடிக்க வந்தீங்க, நாங்கள் எல்லாரும் கடலில் மாஸ் சூசைட் பண்ணிடுவோம் அப்படின்னோம். அதெல்லாம் எந்த தைரியத்தில் சொன்னோம்னே எங்களுக்கு தெரியல. இங்கே கடைசியாக அந்த ஒரு 2000 பேர் இருந்த அவங்களுக்கு மட்டும்தான் இந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியும். கூட்டம் தாங்கலை, பயங்கரமான கூட்டம். முதுகுக்கு பின்னாடி தான் நிற்கிறோம் ஓவர். போலீஸ்காரர் நின்று என்ன வச்சுக்கல என்னன்னு தெரியுமா, நேராக இப்போ இந்தாங்க சார் ஜாதி அப்படின்னு கொடுப்பேன். ஸோ மாடு வந்தாலும் கூட்டம் கொஞ்சம் இருக்குது. சரியான கூட்டங்க போனா அப்பா ஒரு சர்க்கிள் அப்படி இறங்குலாம். என்ன தெரியுமா, மாடு இந்த இதுக்குள்ள இறங்கிருச்சு. நீ பதிய பார்க்கலையா, அந்த பெரிய இது இருக்குல்ல கம்மா, அதுல இறங்கிருச்சு. இங்க இறங்கி அந்த தெரியும் பார்த்துட்டு அந்த லாஸ்ட் இதுல வரைக்கும் மாடு போய்க்கிருக்கு. பின்னாடியே 3 பேர் கூச்சி போய்க்கிருக்கிறாங்க. கேமரா கட்டினே அதான் அந்த ரெவி தான் உங்களுக்கு இருக்கு. இவ்வளோ ரிஸ்கியான ஜல்லிக்கட்டு நமக்கு வேணுமா அப்படிங்கிற மாதிரியான தாட்ஸ் இங்கே சில பேருக்கு வந்திருக்கலாம். அது ஏன் வேணும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். நீங்கள் சேஃபாக இல்லாத ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா உலகத்தில் எங்கெங்கே எவ்வளோ ஸ்போர்ட்ஸ் அது மாதிரி நடக்குது, எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு கார் ரேஸு, ஒரு பைக் ரேஸு, ஒரு பாக்ஸிங்லேருந்து இது மாதிரியான எவ்வளவோ ஸ்போர்ட்ஸ் வந்து தான் உயிருக்கே சவாலாக இருந்தாலும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி நம்ம ஜல்லிக்கட்டும் நடக்குது. ஏன் அப்படின்னா மாடோட முக்கியத்துவத்தை நீங்கள் இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு பிறகு நிறைய பேருக்கு அது போய் சேர்ந்துருக்கும். நாட்டு மாடோட எண்ணிக்கை வந்து அப்படியே கம்மியாகிட்டே இருக்கிறது. அதை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த ஜல்லிக்கட்டுங்கிறது ரொம்ப அவசியமாக நமக்கு தேவைப்படுதுன்னு இந்த போராட்டத்தை நம்ம நடத்தணும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாருக்குமே தெரியும். இதை தாண்டி மனுஷனுக்கு இந்த போட்டி எந்த அளவுக்கு யூஸாக இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். என்னோட பார்வையில் உளவியலாக மனுஷனுக்கு இது மாதிரியான ஒரு விஷயம் தேவைப்படுது. ஒரு தன்னோட போராட்ட குணத்தை, தன்னோட தீவிரத்தை, வீரத்தை இது மாதிரி ஏதோ ஒரு களத்தில் வந்து ப்ரூஃப் பண்ணுறதுக்கு அவனுக்கு உளவியலாக தேவைப்படுது. அது மட்டும் இல்லை, ஒரு கடைக்கோடியில் இருக்கிற ஒரு கிராமப்புறத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் குடியில் சிக்காமல் அந்த போட்டியில் கலந்துக்கிறதுக்காக தான் உடம்பை இன்னும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுலேருந்து இது மாதிரி நிறைய விஷயங்களால் இது மாதிரியான ஸ்போர்ட்ஸு மனுஷனுக்கு வந்து ரொம்ப உளவியலாகவே அவன் வாழ்க்கை முறையில் இணைஞ்சு பின்னி நிற்கிது. இதை வந்து அவ்வளோ ஈஸியாலாம் வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. அந்தந்த மண்ணில் இருக்கிறவங்களுக்கு அது அவங்களுக்கு முக்கியம். அதை நம்ம மதிக்கணும். இது மாதிரியான ரிஸ்க்குகள் வந்து உயிர் போடுற அளவுக்கு இருக்குது அப்படின்னா அதை இன்னும் எப்படி சேஃபாக பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம கவனம் காட்ட முடியுமே தவிர இது மொத்தமாக ஸ்டாப் பண்ணணும், மொத்தமாக அழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி நம்ம போகவே முடியாது. அந்த போராட்டம் நடக்க காரணமாக இருந்த மக்களுக்கும் அதில் உணர்வுபூர்வமாக கடைசி வரைக்கும் போராடின மக்களுக்காக நான் இந்த வீடியோவை டெடிகேட் பண்ணுறேன். இத்தனை வருஷம் கழிச்சு நான் இவ்வளோதான் வந்து இது மூலியமாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை பற்றி தெரியாத புது ஜென்ரேஷன் நம்ம பசங்களுக்கு இதை வந்து அனுப்புங்க. இது மாதிரியான முக்கியமான சம்பவங்களை வந்து நம்ம ரிமைண்ட் பண்ணும்போது தான் அதோட வேல்யூ தெரியும். அது வேல்யூ தெரிஞ்சால் தான் அதை வந்து பாதுகாப்பாக பார்த்துக்க முடியும் அவங்களால.
கண்டிப்பாக உங்களுக்கும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அதில் நடந்திருக்கும். மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன். இது உங்களுக்கான வீடியோ. அந்த ஜல்லிக்கட்டை போய் வேடிக்கை பார்க்குறவங்க, ஜல்லிக்கட்டில் கலந்துக்கிறவங்க ரொம்ப சேஃப்டியாக போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம பொங்கலுக்கு எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் மட்டும் பண்ணுங்கள். பல நாள் மெனக்கடலுக்கு பிறகு இந்த வீடியோ உங்களுக்கு வந்திருக்கு. எவ்ரி ஃப்ரைடே சாயந்தரம் 5 மணிக்கு நம்ம சேனலில் வீடியோ வரும். அடுத்த வெள்ளிக்கிழமை வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். ஓகே, பை பாய்.